சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக பண்ணிகிட்ருக்கேன்னா, எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே உருவாகும். எல்லாருமே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணி தான் நம்ம வந்தாகணும். ஸோ, என்னோடய லைஃப்லேயும் நிறைய டைம் நான் கஷ்டமான காலகட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ணி நான் வந்திருக்கேன். அந்த கஷ்டமான ஒரு காலகட்டத்தை வந்து நான் எப்படி பார்த்தேன், நான் எப்படி அதை நான் ஃபேஸ் பண்ணேன், அந்த கஷ்டமான ஒரு காலகட்டம் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குன்றத வந்து என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து நான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங்னு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து 7.5 சனியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 7.5 சனின்றது வந்து பொதுவாகவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தை வந்து குறிக்கிறதுக்கு தான் வந்து அதை சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் எனக்குமே சொல்லியிருக்காங்க. நானுமே ஆரம்ப காலத்தில் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கற்றுக்கணும், ஷேர் மார்க்கெட் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது உனக்கு 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜோசியம் பார்க்க போகிறோன்னு, ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு ஜோசியம் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோசியர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஐயோ நம்மளுக்கு வந்து 7.5 சனி இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ஒரு 7.5 வருஷத்துக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, கம்முனா அப்படியே சைலண்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளேயே கம்முன்னு உட்காந்துருவோம், அப்போ தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு 7.5 வருஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கம்முனாவே நீங்கள் இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 7.5 வருஷம் முடியும் போது அப்படியே கூறிய பிச்சுக்கிட்டு வந்து நம்மளுக்கு எல்லாமே கொட்டிடுமா என்ன? அப்படி கிடையாது. ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம்னா அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு அதை விட்டு விலகி ஓடுறதை விட, அந்த கஷ்டமான ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அது வந்து நாமளே உருவாக்கிக்கிற ஒரு காலகட்டமாக தான் நம்ம பார்க்கணும். அந்த வர பிரச்சனைகளை, கஷ்டங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே நம்ம ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ட்ரி ஆகுறோன்னா, நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு அடுத்த அடி நம்ம எடுத்து வெளியே வைக்கிறோன்னு அர்த்தம். ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் தான் நம்மளோட கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தும். நம்மள ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற அந்த ஸ்டேஜ் தான் அந்த ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு கஷ்டமுமே, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தாலுமே அதை நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம வந்து க்ரோ ஆக முடியும். அதை பார்த்து பயந்துக்கிட்டு நம்ம போயிட்டு கம்முனே எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். வர பிரச்சனைகள், அந்த சவால்களை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அது வந்து நம்மளுக்கான அந்த ஒரு தடைகளாக நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடாது. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா, நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங்னு கற்றுக்க வரும்போது நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், நிறைய நஷ்டங்கள் இதுதான் வந்துச்சு. ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம்னா எப்படி இருக்கும்? நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிகளுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. நிறைய கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இந்த ஒரு கஷ்டமான ஒரு டஃப்பான பீரியடில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த வந்து ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்த்தேன். இப்போ இந்த கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் வந்து நாமளே உருவாக்கிக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம 7.5 வருஷத்துக்கு கஷ்டம் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகிறது கிடையாது. இந்த சனி பிடிச்சா கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்பவும் நல்லது தான். உங்களை வந்து ரொம்ப மனசளவில் ரொம்ப உங்களை ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் தொழிலாகட்டும், மற்ற விஷயங்களோட எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து தொழிலை நீங்கள் கற்றுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு 7.5 வருஷம் உங்களுக்கு கஷ்டமான ஒரு காலகட்டம். அந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாமல், நம்பிக்கையோட ஒரு தோல்விக்கு அப்புறம் திரும்ப எழுந்திரிச்சு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் கற்றுக்குவீங்க. அந்த 7.5 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மனசளவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கான தொழில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரில் நல்ல ஒரு க்ரோத்தில் நீங்கள் போவீங்க. மனுஷங்களை ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்குவோம். கஷ்டமான ஒரு காலகட்டம்னு வரும்போது தான் உங்களை சுற்றி இருந்தவங்க வந்து யாரெல்லாம் பொய்யான மனுஷங்க, யாரெல்லாம் உண்மையாகவே உங்கள் மேலே பாசமாக பழகினாங்கன்றது எல்லாமே அந்த ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். என் லைஃப்பில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்டது வந்து கஷ்டமான ஒரு காலகட்டம் வந்து உங்களை சுற்றி இருக்க உண்மையான மனுஷங்க யார், எல்லாருமே பொய்யா பழகுறவங்க யாருன்றதை வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காட்டிடும். மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம நல்லா இருக்கோம், நம்மக்கிட்ட எல்லாமே நிறையா இருக்குது, நல்லா இருக்குது, நிறையா நம்ம நல்லா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அப்படியே என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இதே நீ ஒன்றுமே இல்லாமல், நீ கஷ்டத்தில் ஒரு 100 ரூபாய்க்கு வழி இல்லாமல் நீ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை அப்படியே கேவலப்படுத்துவாங்க. ஐயோ அவ்வளோதானே, உன் கதை காலி ஆகிடுச்சா, ஒன்றுமே இல்லையா உன்கிட்ட அப்படின்னு உன்னை கேவலப்படுத்துவாங்க. இருந்தால் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவாங்க, இல்லைனா உன்னை கேவலம் தான் படுத்துவாங்க. இது வந்து தான் மனுஷங்களோட இயல்பு. இது வந்து பொய்யான மனுஷங்க. இவங்களெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு தேவையே கிடையாது. யாரெல்லாம் உனக்கு நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயுமே மாறாமல் உன்னை ஒரே மாதிரி பார்க்குறாங்களோ, ஒரே மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையாக உங்ககிட்ட பழகுறாங்களோ அவங்க தான் உண்மையான மனுஷங்க. அந்த உண்மையான மனுஷங்க வந்து நீ நல்லா இருக்கும்போது உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது.
எப்போ ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் நம்மளுக்கு வருதோ அப்போ தான் வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து அவங்களெல்லாம் அடையாளம் காட்டும். ஸோ இதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உண்மையான நல்ல மனுஷங்களை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கலாம். மற்றவங்க கூடலாம் நீங்கள் பொய்யா பழகிட்டு இருக்கிறது வந்து முட்டாள்தனம் தான். ஸோ இதை வந்து ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட உண்மையாகவே இவ்வளோ நாள் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் வரும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்க திறமை வந்து ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை வந்து வெளியே கொண்டு வரும். நிறைய பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் தான் தங்களை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தங்களை வந்து செதுக்கிட்டு ஒரு திறமையை வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், வறுமையில் இருக்க புலவனுக்கு தான் கவிதை வந்து பயங்கரமாக வரும். வறுமையில் இருக்க ஒரு கலைஞனுக்கு தான் அது வந்து அவன் பயங்கரமாக வெளிப்படுத்துவான். பயங்கரமான ஒரு மாஸ்டர் பீஸ் அவனால் தான் உருவாக்க முடியும். அதே மாதிரி தான் காலத்தில் இருக்கிற ஒருத்தவனால தான் அவனோட முழு திறமையுமே வெளியே கொண்டு வர முடியும். ஸோ வாழ்க்கை வந்து என்னதான் நிறைய கஷ்டங்கள், சோதனைகள், சவால்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் அதையெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிச்சு வரும்போது உங்களை நிறைய கிஃப்ட் வந்து உங்களுக்காக தர்றதுக்கு தான் அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒரு சவால்களுக்குள்ளேயும் நிறைய உங்களுக்கான நல்ல விஷயங்கள், நிறைய கிஃப்ட் வந்து மறைஞ்சிருக்கு. அதை வந்து அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அங்கே சர்வை பண்ணவாச்சு ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து உங்களோட பாதையில் வந்து நீங்கள் போயிட்டே இருங்க. கஷ்டங்களும் ஒரு நல்லது தான், ஓகேங்களா? நீங்கள் சந்தோஷமோ வெற்றியோ வரும்போது வந்து உங்களால் எதையுமே பார்க்க முடியாது. அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணை மறைச்சிரும். உங்களால் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். தோல்விகள், கஷ்டங்கள், அவமானங்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், உங்களை செதுக்கும். வெற்றி, சந்தோஷம் இதெல்லாம் வந்து நான் சில டைமில் உங்களுக்கு தலைகணத்தை கொடுத்து நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களை பார்க்க விடாமல் தடுத்துரும். நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாது. தோல்வி, கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் வந்து உண்மையிலே லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதை வந்து பாசிட்டிவாக பாருங்கள். எதையுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் நெகட்டிவாகவே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய நெகட்டிவிட்டி தான் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது ஏன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். குயிக்காக ஒரு விஷயத்தை ஒருத்தனை கொடுக்கணுன்னா அது நெகட்டிவான விஷயத்தை தான் உடனே கொடுக்கலாம். ஒருத்தனை ஹர்ட் பண்ணணும், ஒருத்தனை கஷ்டப்படுத்தணும், அவனால் முடியாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணணும்னா ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஆனால் ஒருத்தனுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும், ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும், ஒருத்தனை நல்லா வாழ வைக்கணும், வளர வைக்கணும்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய டெடிகேஷன் பண்ணணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது வந்து மோஸ்ட்லி யாரும் பண்ண வரமாட்டாங்க. உங்கள் நெகட்டிவான விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் குயிக்காக ஆளுங்க வருவாங்க. அதனால தான் உலகம் ஃபுல்லாக நிறைய நெகட்டிவிட்டியே ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. எதை பண்ணாலும் இது நடக்காது, ஜெயிக்காது, இது உருப்படாது இப்படின்னு சொல்கிற மாதிரியே தான் தெரியும். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே எப்பயுமே பாசிட்டிவாக இருந்துங்க. எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் மனசில் வந்து தைரியத்தை விட்டுறக்கூடாது, தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது. விடாமுயற்சி பண்ணுறத எப்பவுமே விட்டுறக்கூடாது. வெற்றிக்கான முதல் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே வந்து தோல்விக்கு அப்புறமும் திரும்ப எழுந்திரிச்சு வந்து முயற்சி பண்ணுறது தான். எப்பேற்பட்ட தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட அடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமும் வந்து அடுத்த நாள் நம்ம களத்தில் நின்று போராடுறோமான்றது தான் ஒருத்தவங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்குது. ட்ரேடிங்கில் வந்து தோற்றவங்க நிறைய பேர் வந்து அவங்க கதை சொல்லுவாங்க. நான் இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே ஆரம்பத்தில் நான் ட்ரேடிங் கற்றுக்க வரும்போது நிறைய பேர்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்டேன், நிறைய பேர்கிட்ட நான் படித்தேன். முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சில பேர் தான் வந்து சும்மா ஏமாத்துற போல் 99% அக்யூரசி, 100% அக்யூரசி, ஷூர் ஷாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிலாம் சொல்லி கொடுத்து ஏமாத்துனாங்க. ஸோ அவங்கள தவிர மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் யாருமே சொல்லிக் கொடுக்கல. எல்லாமே கரெக்டான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லி தான் கொடுத்தாங்க. அது நம்ம புதுசாக வரும்போது நம்மளுக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணால் ரொம்ப போரிங்காக இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது. ரொம்ப நேரம் நம்ம வேலையே பார்த்தாலுமே வந்து சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. அவங்க சொல்லிக் கொடுக்குறத வந்து மனசு வந்து அப்போ அக்செப்ட் பண்ணிக்காது. வந்தோமா உடனே நிறையா சம்பாரிச்சோமா, அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்போ நாமளும் அந்த மாதிரி சம்பாதிக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தா வந்து பெருசாக சம்பாதிக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணாது. ரொம்ப டிசிப்ளினாக பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளோட தப்பாக தான் இருக்கும். இப்போ எப்போவுமே நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அதால் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அது வந்து நான் தான் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பயுமே நான் எடுத்துப்பேன். அது வந்து என்னோடய மைண்ட் செட்டு. என் விஷயத்தில் ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு, நான் தான் முழு காரணம். நான் எப்பயுமே நான் அதை ஏற்றுப்பேன். ஏற்றுக்கிறது வந்து சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அவமானமாக தான் இருக்கும். அதனால தான் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த கெடுதல் நடந்தாலும் அடுத்தவங்க மேலே பழியை போட்டு போயிடுவாங்க, அடுத்தவங்கள சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கு அவங்க தான் முழு காரணன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே நல்லதை தான் ஏற்றுக்குவாங்க, நல்லதுக்கு தான் தன்னால் நடந்ததுன்னு ஒத்துக்க வருவாங்களே தவிர எந்த ஒரு கெட்ட விஷயமோ எந்த ஒரு தோல்வியோ எதுவும் வந்தாலும் அடுத்தவங்க மேலே பழி போட தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளால்
நம்ம வாழ்க்கையில் ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்குமே ஒரு தனி தைரியம் வேணும். ஆனால் அப்படி தான் இருக்கணும். என்னோடய கேரக்டர் அப்படி தான். என் வாழ்க்கையில் எந்த கெடுதல் நடந்தாலும் எது நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பேற்றுப்பேன். என்னால் வர நல்லதுக்கும் அப்போ நான் தான் பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆம்ப எடுத்துக்கிறது இல்லை. அடுத்தவங்க மேலே பழி போட தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நிறைய லாஸ் பண்ணவங்க, தோல்வி அடைஞ்சவங்களோட கதையெல்லாம் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அவங்களோட தப்பு அதில் இருக்கும். அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள யாருமே வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்காதுங்க, ரிஸ்க்கை வந்து கால்குலேட்டர் ரிஸ்க்காக எடுங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நானுமே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் கண்ண முடியும் இதை எடுங்க, இருக்க அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இதில் பெட் பண்ணுங்கன்னு சொல்லியே இருக்க மாட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் படித்த இடத்துலையும் எல்லாருமே எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட தான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. பட் அதை நம்ம வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணல. ஆரம்ப ஸ்டேஜ்ன்றதால நம்மளுக்கு அந்த பொறுமை கிடையாது. ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஏன் டிசிப்ளினாக பண்ணணும்னு சொல்கிறாங்கன்றதுக்கான இது கூட தெரியல. அது எல்லாமே பட்டு நம்ம அடிபட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, இதுக்காக தான் அவங்க இவ்வளோ தூரம் சொன்னாங்க போல். அவங்க சொன்ன விஷயம் என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் இருக்குன்றது வந்து அப்புறமா நம்ம மார்க்கெட்டில் இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கஷ்டமான ஒரு காலகட்டம்னா அந்த காலகட்டம் வந்து நிறையா கஷ்டங்களை கொடுக்குது, சவால்களை கொடுக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, ஆனால் நிறைய கஷ்டங்கள் மட்டும் வருது. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா மறைமுகமாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கீங்க. ஓகேங்களா? பின்னாடி வரப்போகிற ஒரு பெரிய வெற்றிக்கான முன் வேலைகளை தான் அங்கே வந்து உங்களுக்கு அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கெட்ட விஷயங்கள் எதாவது இருந்தால் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் ப்ளஸ் எல்லாத்தையும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட தொழில் கற்றுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் தொழில் கற்றுக்கும் போது அது எல்லாம் சனி பிடிச்ச ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுரா, அதாண்டா போட்டு வாட்டுதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நல்லது தான். அந்த டைமில் வந்து எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களோட கெரியரில் உங்கள் தொழிலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ, தொழிலை வந்து கற்றுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. உங்கள் தொழிலை கற்றுக்கோங்க. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து, மனோபலம் வந்து அந்த டைமில் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்ம எவ்வளோ பெரிய வெற்றியை பார்க்க போனாலும், எவ்வளோ பெரிய லைஃப்பை நம்ம வாழ போனாலும் அங்கே சஸ்டெயின் பண்ணி நிற்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனோபலம் ரொம்ப முக்கியம். அது தேவை. அது வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கஷ்ட காலத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த சோதனைகள்லாம் வந்து வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குது. அதை பார்த்து பயந்து ஓடி ஒளியறதுக்காக உங்களுக்கு அதை கொடுக்கல. ஃபேஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிங்க. தனியாக உட்காந்து நீங்கள் யோசிக்கும் போது தான் நிறைய டைம் உங்கள் கூடயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்களோட நீங்கள் யார், உங்களோட பலம் என்ன, உங்களால் என்னெல்லாம் முடியும், என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்குள்ளேயே எல்லா பதிலும் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிலேருந்து வெளியே வர பாருங்கள். சவால்கள், சங்கடங்கள் இல்லாமல் வந்து சாதனைகளும் கிடையாது. அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு சாதனையாளராக உருவாக்கும். ஸோ நம்பிக்கையோடு போராடுங்க. போராடுற குணம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். உலகத்திலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னா 100 தோல்விகளுக்கு அப்புறமும் 101வது தடவை வந்து நம்ம களத்தில் தைரியமாக நம்ம திரும்பவும் போராடுறதுக்கு வந்து நிற்கிறோமான்றது தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லா வரப்போகிறோமா, இல்லை ஒரு ஆவரேஜ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறோமான்றதை வந்து முடிவு பண்ண போகுது. ஸோ நம்பிக்கையோடு போராடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.